10 லட்சம் ரூபாயிலிருந்து 20 லட்சம் ரூபாய்க்குள்ள என்ன கார் வாங்குறது அப்படிங்கறது இந்த வீடியோல பார்ப்போம். இன்னைக்கு மக்கள் வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு கீழே வாங்குறத விட 10 லட்சம் ரூபாய்க்கு மேலதான் வந்து கார் வாங்குறது எனக்கு வந்து கௌரவம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதனால வந்து இந்த 10 lakhs to 20 lakhs செக்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு கிரௌடட் செக்மெண்டா இருக்கு. அதனால இதுல என்ன கார்ஸ் வந்து நமக்கு நல்லா சூட் ஆகும் அப்படின்னு பார்ப்போம். நம்ம வந்து ஒரு சப்4 மீட்டர்ல வந்து ஒரு கிராஸ் ஓவர் வாங்க போறோம் அப்படின்னு சொன்னா நெக்ஸானை வாங்குங்க. அந்த வண்டி வந்து நல்லா ட்ரைட் அண்ட் டெஸ்டடா இருக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல. அந்த மாதிரி நல்ல சேஃப் கூட. இந்த வண்டியில வந்து பெட்ரோல் அண்ட் டீசல் வேரியன்ஸ் வந்து நம்ம வந்து கண்டிப்பா வாங்கலாம். 15 lakhs வரைக்கும் இந்த பட்ஜெட் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த வண்டியை வாங்கணும். 15 லட்சம் ரூபாயிலிருந்து 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் நமக்கு வந்து பட்ஜெட் இருக்கு. நமக்கு ஒரு சிடான் வேணும் அப்படின்னு சொன்னா ஸ்லாவியா பார்க்கலாம், வெர்டூஸ் பார்க்கலாம், அப்புறம் வந்து வெர்னா பார்க்கலாம். நமக்கு வந்து ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து பயங்கர என்கேஜா வண்டி ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்லாவியா வெர்டூஸ் பாருங்க. மற்றபடி எனக்கு வந்து ஸ்ட்ரைட் லைன்ல வந்து நல்லா பவர்ஃபுல்லா இருந்தா போறோம் வண்டி அப்படின்னு பாக்குறவங்க வந்து வெர்னாவை பார்க்கலாம். அப்புறம் வந்து வெர்னாவோட லுக்ஸ் வந்து கொஞ்சம் சப்ஜெக்டிவ். நிறைய பேருக்கு அது ரொம்ப ஓவர் டன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, எனக்கு இந்த லுக்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க வெர்னா கூட பார்க்கலாம். 15 லட்சம் ரூபாயிலிருந்து 20 லட்சம் ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணலாம். கொஞ்சம் பெரிய கிராஸ் ஓவர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கியா செல்டாஸ் இல்லைன்னா ஹுண்டாய் கிரீட்டா வாங்குங்க. ரெண்டுமே நல்ல ஃபீச்சர் ரிச்சான வண்டி, கொஞ்சம் பெரிய வண்டியும் கூட நல்ல கம்ஃபர்டபுளாகவும் போகலாம். ஆனால் வந்து இந்த வண்டியோட கிராஷ் ரிசல்ட்ஸ் இன்னும் வெளியே வரல. ஆனால் வந்து கண்டிப்பாக கியாவும் ஹுண்டாயும் வந்து அவங்களோட சேஃப்டி ரேட்டிங்ஸை வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, பில்டு குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து இந்த வண்டியை வந்து வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரேட்டிங்ஸ் பற்றி தெரியணும் அப்படின்னு சொன்னால் கிராஷ் ரிசல்ட்ஸுக்காக வெயிட் பண்ணுங்க. எனக்கு ஒரு எஸ்யூவி சைஸுக்கு வண்டி வேணும், கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நியூ ஸ்கார்பியோ இல்லைனா XUV 700 போகலாம். ரெண்டுமே வந்து நல்ல சேஃபான வண்டிங்க. நல்ல சைஸ் பெருசாகவும் இருக்கும், கொஞ்சம் ரஃபாக யூஸ் பண்ணவும் செய்யலாம். நமக்கு வந்து ரெண்டு வண்டியிலே வந்து என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னால் XUV 700 வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவ், ஸ்கார்பியோ வந்து ரியர் வீல் டிரைவ். பர்சனலி வந்து எனக்கு ஸ்கார்பியோ வந்து ஓட்டுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் XUV 700 வந்து கொஞ்சம் சொபிஸ்டிகேட்டடாக இருக்கும். ரெண்டுலேயும் வந்து எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பார்த்து டிசைட் பண்ணி வாங்கிக்கலாம். 20 lakh பட்ஜெட்டுக்குள்ள நமக்கு வந்து பீப்புள் மூவர் வேணும் அப்படின்னு சொன்னால் மஹேந்திராவோட மராசோ வாங்கலாம். அப்புறம் வந்து நமக்கு வந்து ஒரு ஆஃப் ரோடு வேணும், 4x4 கேப்பபிலிட்டியோட வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த செக்மெண்ட்ல வந்து நமக்கு ஒரே வண்டி தான் இருக்கு, தார் இருக்கு. இதுக்கு காம்படிட்டர்னு சொல்லிட்டு ஒரு வண்டி இருக்கு, ஆனால் வந்து தார் பக்கத்தில் வர்றதுக்கான சான்ஸே இல்லை. அதனால வந்து தார் தான் ஒரே லீடிங் வண்டி. அதே வந்து அந்த டீசல் வேரியன்ட் வந்து சூப்பராக இருக்கு, அது வாங்குறது பெட்டர் அப்படின்னு